MS விஸ்வநாதன் தமிழ் சினிமாவுக்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அவருடைய ஜனன தினம் இன்று. அவரை பத்தின ஒரு ஹிஸ்டரி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜூன் 24, 1928 பிறக்கிறாரு நம்ம MS விஸ்வநாதன். இவர் பிறந்து சின்ன வயசுலேயே இவங்களோட அம்மா இவரையும் கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்றதுக்கு முடிவு செஞ்சாங்க. காரணம், அந்த டைம்ல அவங்களுக்கு அவ்வளோத்துக்கு வறுமை இருந்துச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்கள காப்பாத்தி அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அந்த ஒரு நபருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த நபர் வேற யாரும் இல்லை, அவருடைய தாத்தா கிருஷ்ணன் நாயர். மானாயங்கத் சுப்பிரமணியன் மற்றும் நாராயணி அம்மாளுக்கு கேரளால பாலக்காடு என்ற ஊர்ல இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்து 3 வயசுலயே இவரோட அப்பா தவறி போறாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு இவரோட சகோதரியுமே தவறி போறாங்க. அந்த டைம்ல ரொம்ப வறுமை. அந்த வறுமையை தாங்கிக் கொள்ள முடியாம இவங்களோட அம்மா இவரையும் கொண்டுட்டு அவங்களும் சூசைட் பண்றதுக்காக ஒரு குளத்துல குதிக்கிறாங்க. கடைசி நேரத்துல அவருடைய தாத்தா கிருஷ்ணன் நாயர் அவங்களை காப்பாத்தி அவங்கள அவரிடத்துக்கு கொண்டு போறார். அவர் கண்ணூர்ல இருக்கிற சென்ட்ரல் ஜெயின்ல ஒரு வார்டனா பணி செய்யறாரு. சின்ன வயசுலயே அவர் தியேட்டர்ல போயிட்டு அந்த இன்டர்வல் டைம்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் விற்பாரு. காரணம் வறுமை. அவரால் தியேட்டருக்கு காசு கொடுத்து போய் படம் பார்க்க முடியாது. ரிஃப்ரெஷ்மெண்ட் விற்கிறது மூலமா உழைக்கிறாரான்னு கேட்டா இல்லை, அவருக்கு ஒரு சதமும் கிடைக்காது. ஆனால் அவருக்கு அதுக்கு பதிலாக அவர் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அந்த ஒலிக்கிற பாடல்களை கேட்கறதுக்காகவே இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டை விற்கிறாரு. ஸோ சேலரி இல்லை, அந்த பாடல்களை கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுலேருந்தே தெரியுது அவருக்கு எவ்வளோ அந்த மியூசிக் மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கு, பாடல் மேலே ஆர்வம் இருக்கு. சரி, பாடல் மேலே தான் ஆர்வம் இருக்கு அப்படின்னு நாங்கள் நினைச்சோம்னாலும் அவருக்கு இதை விட ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடல் பாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. கண்ணூரில் பள்ளிக்குணு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் அவருடைய ஆரம்ப கல்வியை அவர் படிச்சு கொண்டிருக்காரு. ஆனால் அவர் படிக்கும்போது கூட அந்த படிப்பின் மேல நாட்டம் இல்லாமல் அந்த படிப்பை ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு மியூசிக் டீச்சர் நீலகண்ட பாகவதர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மியூசிக் டீச்சர் கிளாஸுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு போகிற அளவுக்கு அந்த டைமில் வறுமையின் காரணமாக அவருக்கு அவ்வளோ வசதி இல்லாதனால அவர் அந்த கிளாஸுக்கு வெளியில இருந்தே அதை கவனிக்கிறாரு. அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கிறத இவர் தூரத்துல இருந்தே பார்த்து பழகுறாரு. அதுக்கப்புறம் படிப்படியா அவர் ஹார்மோனியம் வாசிக்க கத்துக்கொள்றாரு. அதுக்கப்புறம் அதை வாசிச்சு காட்டி நீலகண்ட பாகவதர் இவர் அந்த பாட்டை கேட்கிறாரு. அதை கேட்ட பிறகும் இவருக்குள்ள இருக்கிற திறமையை அவர் உணர்ந்து இவரை நம்பி 3 கன்சர்ட் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. நம்முடைய MSV அவருடைய 13வது வயசுலேயே திருவானந்தபுரத்துல ஸ்டேஜ் ஏறாரு. MS விஸ்வநாதன் ஜானகி அவர்களை கல்யாணம் பண்ணி அவருக்கு 4 மகனும் 3 மகளும் இருக்காங்க. 2012 மே மாதம் 14 ஜானகி அவர்கள் தன்னுடைய 77வது வயதுல உயிரிழக்கிறாங்க. இவருக்கு பாடல்கள் பாடுறதுலையும் அப்புறம் ஆக்ட் பண்றதுலையுமே ஆசை இருக்குது. அப்போ 1940களில் சின்ன சின்ன ரோல்ஸ், சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து மேடையேறி பங்கேற்கிறாரு. அப்படி இருக்கும்போது TR பாப்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்போசர் மற்றும் வயலினிஸ்ட்டை மீட் பண்றாரு. அவரோட பழக்கத்துல அவருக்கு இவர் மேல ஒரு பற்று வந்து இவரை SV வெங்கட்ராமன் மியூசிக் குழுல சேர்த்து விடுறாரு 1942. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்றாரு, நானும் மியூசிக் போடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் SM சுப்பையா நாயுடுவோட ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண தொடங்குறாரு. அதுக்கப்புறம் சுப்புராமன் இசைக்குழுல ஹார்மோனியம் பிளேயரா இணைகிறாரு. அங்கதான் TK ராமமூர்த்தி மற்றும் TG லிங்கப்பாவை மீட் பண்றாரு. இவங்க 2 பேரும் அந்த டைம்ல ஃபேமஸான கம்போசர் மற்றும் வயலினிஸ்ட். 1952 சுப்புராமன் அவர்களோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா உயிரிழந்துடுறாரு. அந்த படத்துக்கான மியூசிக் வேலையா ராமமூர்த்தி மற்றும் விஸ்வநாதன் இவங்க 2 பேரும் சேர்த்து முடிச்சு கொடுக்குறாங்க. 1952 இருந்து 1965 வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல இவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. 1963 ஜூன் மாதம் 16 MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி இவங்க 2 பேருக்கும் ஒரு பட்டம் ஒன்று கொடுக்குறாங்க. அதுதான் மெல்லிசை மன்னர், கிங் ஆஃப் த மெலடி அப்படின்ற ஒரு பட்டத்தை மெட்ராஸ் ட்ரிப்ளிகேன் கல்ச்சர் அகாடமியின் மூலமாக சிவாஜி கணேசன் அவர்கள் இதுக்கு பட்டத்தை சுட்டுறாங்க. 1965 1001 ரிலீஸ் ஆகுது. அதோட இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா இண்டிவிஜுவலா கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 29 வருஷம் கழிச்சு 1995 சத்யராஜனுடைய படமான எங்கிருந்தோ வந்தான் அந்த திரைப்படத்துல மீண்டும் இணைஞ்சு 2 பேரும் மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. 2012 ஆகஸ்ட் மாதம் அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்களால விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி 2 பேருக்குமே இசை சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பட்டம் அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 60 கோல்ட் காயினும் கொடுத்து காரையும் அன்பளிப்பா கொடுக்குறாங்க. MS விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டேஜில் ஏறி சிங்கர்ஸை பாட வைக்கிறது, ஆர்கெஸ்ட்ராஸ் இதெல்லாம் நடத்துறது வந்து இவங்க தான் முதலா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ட்ரெடிஷனலா கர்நாடிக், ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இந்த மாதிரியான மியூசிக் மட்டும் தான் ப்ளே பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்ன் மியூசிக்கை தமிழ் சினிமாலையும் யூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. உலகளவில் இருக்கிற வெரைட்டியான மியூசிக்ஸை இதுக்குள்ள சினிமாக்குள்ள, தமிழ் சினிமாக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னோடியா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், R பாலசரஸ்வதி,
ஜானகி, ராகவன், சீர்காழி கோவிந்தராஜன், ஜேசுதாஸ் இப்படின்னு பல பேரை இந்த தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினரும் இவர் தான். எம்எஸ்வியினுடைய கம்போசிங்கில் பால் போலவே அப்படின்ற ஒரு பாடல் 1969 சுஷிலாமா பாடியிருக்காங்க. ஸோ அப்படி பாடுறதுனால அவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. இதை கம்போஸ் பண்ண உடனே, அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனேயே எம்எஸ்வி சொல்லியிருக்காரு, இந்த பாடலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய வாரத்துக்கு அமைய அவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு இவர் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காரு. பாடுறதுக்கு வாய்ப்பு, பாடல் வரிகளை எழுதுறதுக்கான வாய்ப்பு இப்படின்னு கொடுத்து நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு. அது வரிசையில் 1984 கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு, விஸ்வநாதன் சாரை பார்க்குற வரைக்கும் என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு டைம் இல்லை நான் சாப்பிட்றதுக்கு. முதல்ல சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸியாக நிறைய சான்சஸ் வருது. அதுக்கு முக்கிய காரணம் எம்எஸ்வி தான். அது மாதிரி ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காரு, இந்த எம்எஸ்வியை மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு செல்ஃப்லெஸ் பர்சன், ஒரு செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டார். நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. இந்த தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்ம லெஜெண்ட்ஸ்னு சொல்கிறப்படுற நிறைய பேர் அப்போ அறிமுகப்படுத்தினதே நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, பொய் சொல்கிறது எந்த ஒரு கெட்ட பழக்கமே இவர்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஒரு போற்றப்படுற ஹீரோஸ் கூட இவருடைய மியூசிக்கால தான் அவ்வளோ பெரிய ஃபேமஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. 2002 விடை கொடு எங்கள் நாடு என்ற பாடலையும் பாடியிருக்காரு. கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற படத்துக்கான பாடலை இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். 2013 நீலம் அப்படின்ற திரைப்படத்துக்கும் இவர் பாடல் பாடியிருக்காரு. 2015 ஜூன் மாதம் 27 உடல்நலக் குறைவினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு ஜூலை 14 இயற்கை மரணம் அடைகிறார். உங்களுக்கு பிடிச்ச எம்எஸ்வியினுடைய பாடலை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரஜீவன்.